ஓகே, கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்குங்க. தேங்க்யூ. நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வருவதற்கான ஆயுளையும் ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மை நடத்தி வருகிற நன்மைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்களிலும் பசுமையான புல்வெளிகளுக்கும் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். நம்முடைய ஆத்தும தாகத்தை தணிக்கக்கூடிய நல்மெய்ப்பருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நாம் எபிரேய நிருபத்தினின்று கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் கடந்த சில வாரங்களாக நாம் நெகேமியாவுடைய வாழ்வின் என்றும் அவருடைய சரிதத்தினின்றும் ஆண்டவர் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தம்முடைய தாசனை தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்வதற்காக பலப்படுத்தட்டும். இந்த நாளில் நாம் மறுபடியுமாக எபிரேய நிருபத்திற்கு திரும்புவோம். தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் நம்முடைய வார்த்தை மூலமாக பேசுவாராக. எபிரேய நிருபத்தினுடைய பின்னணியை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்திலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கிறிஸ்தவர்களாக கடந்து வந்த ஒரு கூட்ட மக்கள் எபிரேய விசுவாசிகள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் அவர்களை பின் திரும்ப வைத்ததாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தினுடைய ஆழங்களையும் அர்த்தத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் காலப்போக்கிலே பலவிதமான இடர்பாடுகளை சந்தித்த பொழுது அவருடைய பழைய முறைகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் உயிரற்ற சடங்குகளுக்கும் திரும்புகிறதை இந்த எழுத்தாளன் பார்த்தார். ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு அறைக்கூவலை விடுக்கத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். காரணம், அனுப்பப்படுகிற இந்த நிருபமானது எபிரேய விசுவாசிகளை சென்றடையும் பொழுது அவர்களில் பல்வேறு மக்கள் கூட்டம் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லா எபிரேய விசுவாசிகளும் பின்தங்கிவிட்டார்கள் அல்லது அவர்கள் பின் வாங்கி போனார்கள் என்று நம்பவில்லை. ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் இப்பொழுது பின் வாங்கி போய்விட்டார்கள். ஒரு சாரார் பின் தங்கியிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் அந்த பின்தங்கின நிலைமையினின்று இப்பொழுது அவர்கள் முன்னேறி வருவதற்காகவும் பிரயாசப்படுகிறார்கள். அவ்விதமான பலதரப்பட்ட மக்கள் இந்த நிருபத்தை வாசிக்க நேரலாம். அதை மனதில் கொண்டுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்காக எழுதப்படவில்லை. ஆன்மீக வாழ்க்கையில பல கட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்துத்தான் இந்த நிருபத்தை எழுதுவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய பழைய சமயம் இப்பொழுதும் பொலிவோடு அவர்கள் பார்த்தார்கள். யூத மதத்தை அவர்கள் கிறிஸ்தவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே கிறிஸ்தவ மதம் ஏதோ உள்ளதாக அவர்கள் எண்ண ஆரம்பித்தார்கள். விட்டு வந்தது பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் பழமைக்கு திரும்புகிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த எழுத்தாளனுடைய நோக்கம் வேறொன்றுமல்ல. கிறிஸ்து யார் என்பதை ஒருவன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் ஒருபோதும் ஏனைய பழமைகளுக்கு திரும்ப மாட்டார். ஆகவே இவர்களுக்கு போதிக்க வேண்டிய விஷயம் கிறிஸ்து யார், கிறிஸ்து யார் என்பதை இந்த விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே அவர்களை கண்களுக்கு முன்னதாக கிறிஸ்துவை நிறுத்த பிரயாசப்படுகிறார். கிறிஸ்துவனுடைய மேன்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ள அவர் பிரயாசப்படுகிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய செயல்கள், அவருடைய கிரியைகளை குறித்தும் அவர் எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய பர்சனாலிட்டி as well as his performances, இதுதான் இவருடைய எழுத்திலே அதிகபட்சமாய் விளங்குகிறது. ஆகவே இதை உண்மையாகவே கருத்துற்று படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த மக்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து திரும்புவார்கள் என்று அந்த விசுவாசி அல்லது எழுத்தாளன் நம்புகிறார். இப்பொழுது நாம் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். கடந்த முறை நாம் முடிக்கும் பொழுது ரட்சிப்பின் அதிபதி என்ற ஒரு தலைப்பிலே தான் முடித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று
நான் சொல்லி முடித்திருந்தேன். அவர் ரட்சிப்பின் அதிபதி. அந்த வார்த்தை நமக்கு அந்த கிரேக்க மொழியிலே ஆர்டிகோஸ் என்ற வார்த்தை படுத்தப்பட்டதை குறித்து சொன்னேன். என்று சொன்னால் லீடர், ஒரிஜினேட்டர், பயனியர், இனிஷியேட்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உரியதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் அதிபதி என்பதை சரியாக சொல்ல வேண்டுமானால் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன் என்று சொல்லலாம். அப்படியானால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, நம்முடைய இரட்சகர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். தன்னை பின்பற்றி வருகிற இரட்சண்ய சேனையை அவருடைய இலக்கை அடைகிற வரைக்கும் முன் சென்று அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் மீது விழுந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி தன்னை நம்பி வருகிற தன் பின்னே ரட்சிக்கப்பட்டவர்கள் நிலைமையில வருகிற மக்களை ரட்சிப்பினுடைய முழுமைக்கு கொண்டு போகிற முழு பொறுப்பையும் இந்த கேப்டன் ஆஃப் த சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி பெற்றுக்கொள்வதாக நான் சொன்னேன். அந்த அடிப்படையில இந்த நிருபத்தை நாம் முழுமையாக சிந்தித்தால் நம்முடைய சந்தேகங்கள் நீங்கும் என்பதற்காக அதை நான் சொல்லி வைத்திருந்தேன். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பாகத்திற்கு திரும்பலாம். எபிரேய நிருபத்தின் 2ஆம் அதிகாரம் 5 முதல் அதனுடைய 9வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனேர் நீர் விசாரிக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேங்க்யூ. இந்த 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள், அதற்கு நாம் தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் the greatness of the incarnation of the Lord Jesus Christ. தேவகுமாரன் மனுஷகுமாரனான மகத்துவத்தை இங்கு விளக்கப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரம், இன்கார்னேஷன், அல்லது அவருடைய பர்த், அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை போல தொடர்ந்து அதே 9ஆம் வசனம் துவக்கி அதனுடைய கடைசி 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் அந்த பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ இன்கார்னேஷனை சொல்லிவிட்டு அடுத்ததாக அவருடைய குரூசிஃபிக்ஷன், சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த இரண்டையும் எழுத்தாளன் சொல்வதற்குள்ள காரணம் என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிறப்பின் மூலமாகவே மேன்மையானவர், அவருடைய மரணத்தின் மூலமாகவும் அவர் மேன்மையானவர் என்று சொல்லுகிறார். அவருடைய பிறப்பு ஒப்பற்றதாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒப்பிடத்தக்கதானல்ல, ஒரு எக்ஸப்ஷனல், ரேர் கைண்ட் ஆஃப் பர்த் இது சொல்லுகிறார். அது எதற்காக சொல்லுகிறார் என்று கேட்டால், அந்த பிறப்பிலே அவர் மகா மேன்மையாயிருக்கிறார். அதனாலே அவருடைய மேன்மை அவருடைய பிறப்பின் மூலமாகவே விளங்குகிறது. அவர் யாரோடும் ஒப்பிடத்தக்கவர் அல்ல என்பதை சுட்டி காட்டுவதற்கு பிறப்பை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு அல்லது அவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த சிலுவை மரணத்தை குறித்து எதற்காக சொல்லுகிறார் என்று கேட்டால், அந்த மரணமும் உலகத்திலே நிகரற்ற ஒரு மரணம். எந்த மரணத்தோடும் எந்த சாவோடும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஒப்பிட முடியாது. இட்ஸ் ஆல்சோ an exceptional case, a rare kind of death என்று எழுத்தாளன் சொல்லுகிறார். அதன் மூலமாக என்ன அவர் மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து மகா மேன்மையானவர். அவருடைய பிறப்பிலும் அவருடைய இறப்பிலும் அவர் ஒப்புயர்வற்றவராக, நிகரற்றவராக, யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாதபடி அவர் இருக்கிறார் என்பதை அவருடைய எழுத்தாளர் வாசகர்கள் வாசிக்க வேண்டும். He is unique in all respect என்று வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் முதல் அதிகாரத்திலே
இயேசு கிறிஸ்துவனுடைய சன்ஷிப் ஒரு கிங்ஷிப்பை குறித்து நான் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதிக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஹியூமனிட்டி, அவருடைய மனித தன்மையை குறித்து எழுத்தாளன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், முதல் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவம், பொதுவான அவருடைய மகிமையை குறித்து பர்சனல் மெஜஸ்டி பத்தி சொல்லி வந்தார். இப்பொழுது அவருடைய மினிஸ்ட்ரியை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரி, அதுதான் இந்த பிறப்பும் இறப்பின் அடிப்படையிலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பகுதி நின்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் நிகரற்றவர். நாம் இன்றைக்கு நேசித்து ஆராதித்து சேவிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பிடத்தக்கவரில் அல்ல, அவர் இணை துணைவு அற்றவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் போல் ஒருவர் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவரை விட்டால் நீங்கள் எங்கு திரும்பினாலும் இவரை விட தரம் தாழ்ந்தவர்களை தான் பார்க்க முடியும். இவரை நீங்கள் பின்பற்றாவிட்டால் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் தரம் தாழ்ந்தவர்கள், செகண்டரி என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் பின்பற்ற முடியும். கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றாமல் ஏனைய மத கோட்பாடுகளை பின்பற்றினால் உண்மையானதும் உத்தமமானதும் உன்னதமானதை விட்டுவிட்டு கீழானவைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று பொருள். ஆகவேதான் இந்த பகுதிக்கு அப்படி தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நாம் 5ஆம் வசனத்திலிருந்து பொதுவாக வாசிக்க விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு என்ன பெயர் சொன்னோம் என்று சொன்னால் இன்கார்னேஷன், தி கிரேட்னஸ் ஆஃப் தி இன்கார்னேஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதார மகிமை என்று அதற்கு நான் விளக்கம் சொல்லலாம். 5ஆம் வசனத்திலிருந்து எழுத்தாளன் சொல்லுகிறது, கவனியுங்கள். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இங்கு தூதர்களை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலானவர் என்பதை சூசகமாக சொல்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்வதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அவர் இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று சொன்னால், 1ஆம் அதிகாரத்திலே அவர் பேசின விஷயங்கள் இனிவரும் உலகத்தை குறித்ததாகும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மகாராஜனாய் வந்து அவர் ஆட்சி புரிய போகிறார். இப்பொழுது சிங்காசனத்துடைய வலபார்சத்திலே, தேவனுடைய வலபார்சத்திலே பிரதானாசாரியார் வீற்றிருக்கிற அவர் ஒரு நாள் ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தனாக, அகிலத்தை ஆளும் மன்னாதி மன்னனாக அவர் ஒரு ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார். அதுதான் முதல் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். அவருடைய கிங்ஷிப்பை பத்தி சொன்னார் அல்லவா? ஆகவே அவர் ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்காக வரப்போகிறார். அப்படிப்பட்ட உலகை குறித்து நாம் சொல்லிக் கொண்டு வந்தோமே, அதில் இயேசு கிறிஸ்து தான் ஆளுகை செய்ய. ஆனால் அதை இப்பொழுது தொடர்ந்து சொல்ல காரணம், இங்கே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பகுதியிலே அவரது தூதர்களுக்கு, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படியானால் ஏன் அப்படி சொல்லுகிறார்? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்துவார் என்று ஒரு தவறான போதனை அக்காலங்களிலே நிலவி இருந்தது. அது எப்படி வந்தது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், 1954, 55, 56 வாக்குகளிலே தான் இந்த கொம்ரான் என்ற இடத்துல, அதாவது சாவுகடல் ஓரமாய் இருக்கக்கூடிய கொம்ரான் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய குகைகளில் நின்று சில எபிரேய பழைய ஏற்பாட்டினுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து பிரதிகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கையெழுத்து பிரதிகள் முதல் கண்டெடுக்கப்பட்டது. அதற்கு பின் மறுபடி 3 முறை அது அகழ்வாராய்வு செய்து அதை எடுத்தார்கள். அவைகள் எல்லாம் எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள், பைபிளுடைய பகுதிகளாக இருந்திருக்கு. மட்டுமல்லாமல் ஏனைய எழுத்துக்களும் சில கட்டுரைகளும் சில சம்பிரதாயத்தினுடைய பதிவுகளும் சில சரித்திர பதிவுகளும் அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த ஏடுகளிலே இருந்தது. ஆனால் அதிலே ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இனிவரும் உலகத்தை தேவன் மிகாவேலின் தலைமையிலான அந்த தேவ தூதர்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவ தூதர்களின் ஆட்சி உலகத்தில் போகிறது என்று ஒரு எசேன் என்று அதாவது அந்த சன்னியாசிகள் தானே அதை எழுதியிருக்க வேண்டும் என்று நம்புகிறது. ஆகவே அவர்கள் மிகாவேலின் தலைமையிலான ஒரு ஆட்சி இனிவரும் உலகத்தில் நடக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அது அந்த ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸை எடுத்து வாசித்த
அவர்களுக்கு புரிய வந்திருக்கிறது. அப்போ அது எழுதப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. அதனால தற்பொழுது எழுத்தாளன் சொல்லுகிறார், அவ்விதமான ஒரு நம்பிக்கை இல்லை. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தேவதூதர்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அது தேவதூதர்களுக்குள்ள உரிமையும் அல்ல என்று இங்கே சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார், அப்படியானால் இந்த தேவராஜ்யத்தை இனிவரும் உலகத்தை ஆளுவதற்கு தேவன் யாரை நியமித்திருக்கிறார்? இதுதான் இங்கே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். தூதர்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை, ஆனால் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பகுதி கீழே வாசிக்கும் பொழுது 8ஆம் சங்கீதத்தின் என்று சில கோட்ஸ் அல்லது 8ஆம் சங்கீதத்தின் சில வாசகங்களை எழுத்தாளன் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்திலே, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இது 8ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு மேற்கோள், தாவீதினுடைய சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது அந்த சங்கீதத்தை எழுதினதின் நோக்கம் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது அரண்மனையிலே வாசம் செய்கிற சமயத்திலோ அவர் இரவு நேரத்திலே மேல் நோக்கி பார்த்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய இறைவனுடைய படைப்புகளை பார்த்து பிரமிப்படைந்து போகிறதை பார்க்கலாம். அந்த படைப்புகளை பார்த்த பொழுது அவன் தன்னை நினைக்கிறான், ஆண்டவரே, இவ்வளவு மகா பிரபஞ்சத்தை உருவாக்கின நீர் சர்வ வல்லவரும் சர்வ வியாபியும் சர்வ ஞானியுமாகிய இப்படிப்பட்ட தெய்வம் இந்த மனுஷர்களாகி எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? தாவீது படைப்புகளோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை குறித்து நினைக்கும் பொழுது தான் ஒன்றுமில்லை, ஒப்பிடும் பொழுது தான் நிசாரன், ஒன்றுமில்லாதவன் என்று உணர்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத இந்த மனிதனை, மண்ணான இந்த மனிதனை தேவதூதர்களிலும் சற்று காலம் சிறியவராக்கப்பட்ட வடிவில் உருவாக்கப்பட்ட மனுஷனை நீர் விசாரித்தீரே, நீர் எங்களை சந்தித்தீரே, என்ன செய்தீர் என்று பின்னால் சொல்லும் பொழுது, அவர் நீர் உம்முடைய கிரியைகளுக்கெல்லாம் அதிகாரியாக வைத்தீர், ஒன்றுமில்லை அற்பமென்று நினைக்கிற எங்களை நீர் விசாரித்து எங்களை ஆளுகிறவர்களாகி மாற்றியிருக்கிறீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்து மனிதர்கள் அதை ஆளும்படி நீர் செய்திருக்கிறீர். அது மட்டுமல்ல, அவனுக்கு நீர் என்ன செய்தீர்? கனத்தையும் மகிமையையும் கொடுத்தீர். மண்ணுக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுத்து அவனில் முடிசூட்டினீர் என்று தாவீது 8ஆம் சங்கீதம். அதற்கு பின் தாவீது மறுபடியும் ஆண்டவரை துதிக்கிறார். இது தாவீது எழுதின சங்கீதத்திலே ஆதாமை குறித்துள்ள ஒரு வர்ணனையை சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஆதாமுடைய சிருஷ்டி, ஆதாமுக்கு தெய்வம் கொடுத்த பொறுப்புகள், ஆதாமுக்கு கிடைத்த கனமும் மகிமையும், அதையெல்லாம் தாவீது விளக்கி சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் கடைசியாக அந்த எழுத்தாளன் எதை முடிக்கிறார் பாருங்கள். இந்த மனிதனுக்கு சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கவில்லை. இங்கே எழுத்தாளன் முரண்படுகிறார். தாவீது என்ன சொல்லுகிறார்? சகலவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர், அவ்விதமாய் அவன் சகலத்தையும் ஆளுகிற மன்னனாய் மாறினான், அவ்விதமாக கனமும் மகிமையும் முடிசூட்டப்பட்டவனாய் அவன் இருந்தான். ஆனால் அதை சொல்லிவிட்டு அவர் மேற்கோள் காட்டிவிட்டு இப்பொழுது எழுத்தாளன் சொல்லுகிறார், அது முழுமையாய் சரி அல்லவே. காரணம், இப்பொழுது உன்னிப்பாய் பார்க்கும் பொழுது மனிதனுடைய கரங்களிலே தெய்வ கிரியைகளின் ஆட்சி இல்லை. மனிதன் எங்கோ அதை தவற விட்டிருக்கிறார். அவனால் இப்பொழுது உலகத்தை ஆளுகிற அதிகாரம் இல்லாதவனாய் அவன் காணப்படுகிறான். அப்போ எழுத்து சொல்லுகிற விஷயம் சகலத்தையும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின என்று சொன்னால், அங்கே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் இந்த எழுத்தாளன் சொல்லுகிறார்? அல்லது தாவீது சொல்லும் பொழுது எப்படி கீழ்ப்படுத்தினார் சொல்லுகிறார்? நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் சென்றால் நமக்கு பார்க்க முடியும். காரணம்,
படைக்கப்பட்ட மனுஷன் அவன் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவனாக படைக்கப்பட்டான் அல்லது உருவாக்கப்பட்டான். ஆண்டவருடைய சிருஷ்டியினுடைய ஆர்டர், அந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் ஒருவேளை உங்களுக்கு நன்றாக தெரியும். தேவன் படைப்பை ஆரம்பித்த பொழுது முதலாவது படைத்தது யாரை அல்லது எப்படிப்பட்ட படைப்புகள் என்று கேட்டால், முதலாவது படைத்தது ஹெவன்லி பீயிங்ஸ், அதாவது வானசேனை என்று சொல்லுகிற அந்த ஹெவன்லி, மன்னிக்கவும், தூத சேனை என்று சொல்லுகிற அந்த ஹெவன்லி பீயிங்ஸ் தான் படைத்திருக்கிறார். அவருடைய பணிவிடையாட்களாகவும் அவரை ஆராதித்து பாடுகிறவர்களாகவும் தேவதூதர்கள் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். முதல் படைப்பு அந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன்ல கிரானலாஜிக்கலி காலவாரியாக பார்த்தால் தேவன் படைத்த முதல் படைப்பு தூத சேனைகள், ஏஞ்சலிக் ஹோஸ்ட் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக தேவன் படைத்தது, நாம் ஆதியாகமம் 1:1 தேவன் ஆதியிலே வானத்தை படைத்தார் என்று சொன்னால் வான சேனை என்று நான் அதற்கு பெயர் வைக்கிறேன், அல்லது ஹெவன்லி பாடிஸ் அல்லது ஹெவன்லி பாடிஸ் என்று சொல்லுகிறது. விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அதை போல பிளானட்ஸ், வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரபஞ்சத்தினுடைய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அனந்தமான இந்த விண் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் படைத்தார். அடுத்தபடியாக மூன்றாவது ஆர்டர், அந்த மூன்றாவது வரிசையில வருகிறது தான் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் படைத்தார். இது உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பூமியில் உள்ள படைப்பை காட்டுகிறது. ஆனால் கடைசியாக வருகிற படைப்பு யார் என்று கேட்டால் மனிதர்கள். இதுதான் அந்த சிருஷ்டிப்பினுடைய ஆர்டர். முதலாவது தூத சேனை, வானசேனை என்பது மண்ணில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள். நான்காவதாக மனிதன் அல்லது சிருஷ்டிப்பின் மகுடமாகிய மனிதன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மனிதனை அவர் ஏன் படைத்தார் என்ற கேள்விக்கு முக்கியமாக ஒரு பதில் இங்கே கிடைக்கிறது. மனிதனை தேவன் தான் ஏற்கனவே படைத்திருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் ஆளுவதற்காக அவனை அவர் படைத்தார் என்று சொல்லலாம். He was made a king. ஆதாமை தேவன் நியமிக்கிறார். ஆண்டவருடைய பிரதிநிதியாக ஆண்டவருடைய படைப்புகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஏதுவாக தேவன் அதை செய்கிறதாக பார்க்க ஒரு வசனத்தை, பழைய ஏற்பாட்டை தெரிந்த வார்த்தை தான் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27-28 வசனங்களை வாசித்து பார்ப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஆளுகை செய்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். அகிலத்தை படைத்த ஆண்டவர் தான் படைத்த மனிதர்களுக்கு தன்னுடைய ஸ்தானாபதிகளாய் நின்று உலகத்தை ஆளுவதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆதாம் மிகப்பெரிய பொறுப்பிலே இப்பொழுது வைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் தாவீது 8ஆம் சொல்லுகிறார், அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். சரிதான், அது கரெக்டான காரியம். அவருக்கு எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆளுகைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இந்த பூமியோ இயற்கையோ இல்லை என்பதை அவனே புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒருவேளை உலகத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகளை அவன் ஆள துடிக்கலாம், ஒருவேளை அதன் மேலே ஏறி இருக்கலாம், அல்லது பூமியின் ஆழங்கள், அதாவது சமுத்திரத்தின் ஆழங்கள் ஆழிகளுக்கு இறங்கி சென்று அங்கே தன்னுடைய கொடியை நாட்டலாம். அதை போல உலகத்தில் உள்ள எல்லா விதமான நோய் நொடிகளுக்கும் அவன் இப்பொழுது பரிகாரம் செய்து அதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அவனுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. எந்த ஆட்சியாளன் வந்தாலும் அவன் உலகத்தில் ஆள முடியாதபடிக்கு அவனுக்கு விரோதமாய் இயற்கையானது சீற்றம் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தால் புதிய நோய் வந்து விடுகிறது. அந்த எந்த நோயை முற்றிலுமாய் அழிக்க முடியாதபடிக்கு அவன் தடுமாறுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை விண்வெளியின் உச்சிக்கு போயிருக்கலாம்,
ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய ஆட்சி மூலமாக யாரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இவ்வளவு கொடிய ஒரு நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த எழுத்தாளன் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆதாமுக்கு அப்படி நடந்தது, அவன் ஆண்டதாக சொல்வது சரிதான். ஆனால் சகலத்தையும் அவன் ஆளுகிறான் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. எது சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிற அடுத்த வார்த்தை, அதாவது 8ஆம் வசனத்திலே எப்படி முடிகிறது? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். நாம் வாசித்த 1:28 வாசித்த பொழுது 2 கட்டளைகள் தான் அன்றைக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஒன்று பலுகி பெருகி என்று வாசிக்கிறோம், ஃப்ரூட்ஃபுல் அண்ட் ரிப்ளனிஷ். இரண்டாவதாக அதை சப்டியூ அண்ட் ரூல், அதை ஆண்டு நீ ஆண்டு கொள்ள வேண்டும். 2 காரியங்கள். இது 2ம் நமக்கு சிந்தித்தால், ஒன்று அவனுடைய உடலால் செய்ய வேண்டியது அந்த பெருக்கம், அவனுடைய உடலால் சரீரத்தால் அவன் செய்ய வேண்டும். ஆனால் அவனுடைய மனதால் அவனுடைய புத்தி சாதுரியத்தினால் செய்ய வேண்டியது ஆளுகை. அப்போ மனிதனுடைய சரீரமும் அவனுடைய ஆத்துமாவும் இப்பொழுது இணைந்துதான் பொறுப்பை ஏற்க வேண்டியதா இருக்கிறது. அவ்விதமாய் சரீரத்தினால் அவன் உலகத்திலே சந்ததிகளை பெருகச் செய்து இந்த பூமியை நிரப்ப வேண்டும். ஆனால் அவனுடைய ஆளுகை சக்தி அல்லது அவனுடைய ஆற்றல் எதில் இருக்க வேண்டும்? புத்தி சுவாதிரியம் என்று சொல்கிறதை வைத்துக் கொண்டு அவன் உலகத்தை ஞானத்தோடு ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 2 கட்டளைகளை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக இந்த ஆளுகை பறிக்கப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். ஏன் இன்றைக்கு எல்லாம் மனிதனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று கேட்டால், மனிதன் இடையிலே எங்கோ தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தான். யாரிடத்தில் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏதேனிலே உளவாளியைப் போல வந்து இந்த மக்களை ஏமாற்றி அவருடைய சிங்காசனத்தையும் அவருடைய அந்த செப்டர் செங்கோலையும் அவன் பறித்து கொண்டு போய் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகிற பிரபஞ்சத்தின் தேவனாக பிசாசானவன் மாறி இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளும் பொல்லாங்குக்குள்ளும் கிடக்கிறது. காரணம், ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆளுகையின் உரிமையை அவன் இப்பொழுது இழந்து இப்பொழுது அடிமையாக்கப்பட்டான். யார் இப்பொழுது ஆளுகிறான் என்று கேட்டால், உலகத்தை ஆளுகிறது இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன். ஆகவேதான் இப்பொழுது இவர் சொல்லுகிறார், அப்படியானால் இந்த இடத்தில் தாவீது சொன்னது சரிதான், ஆனால் இப்பொழுது நாம் அப்படி பார்க்கவில்லையே. அப்படியானால் இந்த வார்த்தை நிறைவேறுமா? ஆதாம் இழந்து போன விஷயங்களை மறுபடியுமாக மக்களுக்கு கொடுப்பதற்காக யார் வரப்போகிறார்? யாரையும் காணுமே என்றுதான் இவர் சொல்லுகிறார். பாருங்கள், பாருங்கள் அதனுடைய 8ஆம் வசனத்தின் தமிழிலே கடைசி வாசகம் காணோம் காணோம் என்று சொல்லுகிறார். ஆனால் 9 கடைசியிலே பாருங்கள், காண்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ 8ஆம் வசனத்திலே யாரையும் காணவில்லை. இப்பொழுது இழந்து போன ஆட்சியை மனுமக்களுக்கு மறுபடியுமாய் கொடுப்பதற்கு ஆதாமினால் முடியாது. ஆதாம் இப்பொழுது அதை இழந்து போனான். ஆனால் நாம் இன்னொருவரை பார்க்கிறோம். ஆங்கில வேத புத்தகத்தை வாசித்தால் அந்த வசனம் எப்படி துவங்குகிறது? 9ஆம் வசனம், But we see Jesus. But we see Jesus. அந்த இடத்துல முதல் சொன்ன 8ஆம் வசனத்தின் இறுதியிலே காணோம் காணோம், ஆளுகை செய்கிறதை பார்க்க முடியலையே, அல்லது ஆட்சி மனுஷ கரங்களிலேயே ஆளுகிற ஒரு மா மனிதனை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லுகிற எழுத்தாளன் இப்பொழுது திடீரென்று ஒரு முக்கியமான விஷயத்திற்கு அவர் குதிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் நாம் ஒருவரை we see Jesus. இதுவரைக்கும் ஆதாமை பார்த்தோம், நாம் துக்கப்பட்டோம், நாம் இப்பொழுது புலம்புகிறோம், எல்லாம் இழந்தோம். ஆனால் now we see Jesus. இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரம் என்ற நிலைமையிலே இயேசு கிறிஸ்து யாராக பிறக்கிறார் என்று கேட்டால், நாம் ஏற்கனவே கடந்த வாரம் சிந்தித்தது போல அவர் 2வது மனுஷனாகவும் கடைசி ஆதாமாகவும் பிறக்கிறதை நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 நினைக்கிறேன் நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து
ஆதாமினுடைய அந்த இழந்ததை ஆதாமுக்கு பதிலாளாக இப்பொழுது அவர் வருகிறதை பார்க்க முடியும். ஆதாமில் நாம் எதையெல்லாம் இழந்தோமோ இப்பொழுது கடைசி ஆதாமும் இரண்டாம் மனுஷனுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் பெறுகிறோம். இதுதான் ஆச்சரியமான இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. எதற்காக இயேசு உலகத்தில் பிறந்தார், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்வதற்கு ஏதுவாக இதை சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவையும் ஆதாமையும், அதாவது ஆதாமையும் கிறிஸ்துவையும் சில ஒப்பீடுகள் செய்து அந்த அவதாரத்தை அல்லது அவர்களுடைய ஒற்றுமை வேற்றுமையை குறித்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதை பின்னால் நீங்கள் அதை தியானம் செய்யலாம். முதலாவதாக ஒற்றுமைகளை குறித்து சொல்கிறேன். ஆதாமுக்கும் இயேசுவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன என்று கேட்டால், முதலாவது 1 கொரிந்தியர் 15:47 படியாக அந்த வசனத்தை வாசிக்கலாம் வேணுமானால். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். போதும். இந்த இடத்துல ரெண்டுமே மனுஷர். ஆதமானாலும் கிறிஸ்துவானாலும் இருவருமே மனுஷர்கள். they both are human. இது அந்த வசனத்தின் அடிப்படையில நான் ஒற்றுமையை சொல்லுகிறேன். அவர்கள் இருவரும் மனுஷர்கள். இரண்டாவதாக எபிரேயர் 2:14 படியாக வாசி இந்த பகுதி தான் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதன் பொருள் என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் ஆதாமுடைய சரீரமும் ஒருபோல சாவுக்கு உட்படக்கூடியது. both have a mortal body. ஆதாமுக்கும் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கும் மரணமடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. மரணமடைய முடியாத ஒரு சரீரத்தில் இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆதாமுக்கு என்ன சரீரமோ அதே சரீரத்தில் வந்ததினாலே தான் மரணம் அடைவதற்குள்ள பாசிபிலிட்டி ஆஃப் டெத் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து மனுஷ சரீரம் வந்ததினால் அப்ப 2 பேருக்குமே மரணிக்கக்கூடிய சாவை தழுவக்கூடிய அந்த சரீரம் உண்டு. எபிரேயர் 2:14 படியாக நான் அதை சொல்லுகிறேன். மூன்றாவது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, both had the power and authority to rule the world. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுதும் இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்ட பொழுதும், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் நீங்கள் பார்த்தால் இருவருமே ஆளுவதற்கு தகுதி பெற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆளக்கூடிய தகுதி இருந்தது. ஆனால் ஆதாம் he was made a king. ஆதாம் ராஜாவாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் he was born a king. நமக்கு தெரியும், யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர், ராஜாவாக போகிறதற்காக பிறந்தவர் என்றல்ல, யூதர்களுக்கு ராஜாவாக பிறப்பிலேயே அவர் ராஜா என்பதை நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த 3 ஒற்றுமைகள் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கு இடையிலே நான் பார்த்தேன். ஆனால் வேற்றுமைகள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிறப்பிலே அவருடைய அவதாரத்திலே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நான் ஆங்கிலத்தில் இதை சொல்லுகிறேன். முதலாவது, ஆடம் was created, Christ was born as a seed of the woman. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7 படியாக நான் வாசித்த வசனம் தான் ஏற்கனவே 2:7 படி அவர் தம்முடைய அந்த வசனத்தை வாசி, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் படிக்கிற 2:7 ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். உருவாக்கினார், ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையிலே மனிதன் ஆடம் was a created being என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்துவானவர் அவர் created being அல்ல. அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? he was born as a seed. அது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் சந்ததியாக இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிறந்தவர் என்று சொல்லும் பொழுது
அதுவும் உருவாக்கப்பட்டவர் தானே என்று அநேக யோசிக்கலாம். இல்லை, அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிறந்து வந்தவர். ஏற்கனவே சொன்னது போல யோசேப் he has proceeded out from father என்ற அர்த்தத்திலே அந்த பிறப்பை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஆதாமுக்கும் கிறிஸ்துக்குள்ள வேற்றுமை. Adam was given the image of God. ஆதாமுக்கு தேவனுடைய சாயல் தரிக்கப்பட்டது. ஆதியாகமம் 1:27 படியாக நாம் நம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய சாயல் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாம் was given the image of God, whereas கிறிஸ்துவை பாருங்கள், Christ was given the image of man. நாம் அதை எங்க வாசிக்கலாம்? கிறிஸ்துவுக்கு அந்த இமேஜ் மனுஷனுடைய உருவம் சாயல் கொடுக்கப்படுகிறது. ஆதாமுக்கு தேவ சாயல் கொடுக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மனித சாயல் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். யோவான் 1:14 படி நமக்கு நன்றாக தெரியும். அங்கே வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி தேவன் மனிதனானார் என்ற அர்த்தத்தில் மனுஷ சரீரத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு மனித சாயல் கொடுக்கப்படுகிறது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அதுபோல பிலிப்பியர் 2:7 அவர் மனுஷ சாயலானார் என்று வாசிக்கிறோம். அதே போல 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் தேவன் மாம்ச சாயலில் அல்லது மனித சாயலில் வெளிப்பட்டார் என்று அதன் பொருளாக இருக்கிறது. அப்போ ஆதாமுக்கும் கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய இரண்டாவது வேற்றுமை, அவர் இப்பொழுது மனித சாயலை தரித்து வந்தவர் இயேசு கிறிஸ்து, ஆதாமோ தேவ சாயலை அணிந்து வந்தவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர்களுக்குள்ள வேற்றுமை, ஆடம் வாஸ் மேட் இன்னசென்ட். ஆதாம் பேதமையாக அவன் படைக்கப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் வாஸ் இம்பெக்கபிள். இந்த ரெண்டு சொற்களை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் உள்ள வேற்றுமை. ஆதாம் பேதமையாக படைக்கப்பட்டான். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த களங்கம் அல்லது அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதவனாக அவன் நன்மையும் தீமையும் இன்னதென்று வகையறுக்க முடியாத ஒரு பேதமை தன்மை, அந்த தன்மையோடு இன்னசென்ஸில தான் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆகவேதான் அவனை இடத்தில் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவன் எது சரி எது தவறு என்று அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியதாயிற்று. அவனாக தவறையும் சரியையும் புரிந்து கொள்ள முடியாததினாலே எது சரியானது எது தவறானது என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னசென்ஸ் என்ற நிலைமையில் இருந்தான். ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆலோசனை சொல்லுவது போல அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஆகவே எது சரி எது தவறு என்று பேதமையுள்ள குழந்தைக்கு சொல்வது போல ஆதாமுக்கு கொடுக்கப்பெற்று. ஆகவேதான் ஆதாம் இன்னசென்ஸில தான் உருவப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. இயேசு கிறிஸ்து இன்னசென்ட் அல்ல, he was impeccable. இம்பெக்கபிள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அவரால் பாவம் செய்ய முடியாதபடியான ஒரு சூழ்நிலையிலே அவர் உருவாக்கப்பட்டால் அல்லது வந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கிரைஸ்ட் வாஸ் இம்பெக்கபிள், அவர் முற்றிலும் மாசற்றவர் என்றுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்படியானால் இந்த இடத்தில் நான் லூக்கா 1ஆம் அதிகாரம் இயேசு பிறப்பையொட்டி சொல்லுகிற ஒரு வாசகத்தை வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அங்கு அறியாளத்தில் சொல்லுகிற வார்த்தை, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பாருங்கள். பரிசுத்தம் உள்ளது, த ஹோலி திங் என்று வாசிக்கிறோம். இந்த ஹோலி திங் என்று சொல்லுகிறது அப்படி சரீரத்தை குறிக்கிறது, சரிதான். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இன்னசென்டாக அவர் உருவாகவில்லை, மாறாக பரிசுத்தராக உருவாக்கப்படுகிறார். இந்த பரிசுத்த தன்மை தெய்வத்திற்கு மட்டும் உள்ள தன்மை. தெய்வம் மட்டும்தான் பரிசுத்தர், மற்றவர்கள் எல்லாரும் பேதமையாயிருக்கலாம் அல்லது வேறு விதமாக பாவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர்
பரிசுத்தமாய் பிறந்தவர், பரிசுத்தமே அவர். அப்படியானால் அவருடைய நிலைமை என்ன? அவர் நினைத்தாலும் அவரால் தவறோ பாவமோ செய்ய முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசம். நான் இதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக ஒரு 4 வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆதாம் விழுவதற்கு முன்னதாக, ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு முன்னதாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது ஆதாம் எப்படிப்பட்டவனாயிருந்தான் என்று கேட்டால், ஆடம் வாஸ் ஏபிள் டு சின். ஆதாமினாலே பாவம் செய்ய முடியும். பாவம் செய்ய முடியாதபடிக்கு அவனை படைக்கல. அவன் வேண்டுமென்றால் பாவம் செய்யலாம், பாவம் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக, he was able to, பாவம் செய்ய அவனால் முடியும். அதான் ஆதாமனுடைய முன்னிலைமை, விழுந்து போவதற்கு முன்னதான நிலைமை. ஆனால் ஆதாம் விழுந்த பின்னதாக நடந்துமா, அங்கே அந்த வீழ்ச்சிக்கு பின்னதாக he has become not able not to sin. முதல் சொன்னது பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு அவனுக்கு இருந்தது. ஆனால் பாவம் செய்த பின்னதாக இப்படி நிலைமை என்ன தெரியுமா? இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதபடிக்கு விழுந்திருக்கிறார். அவன் நினைத்தாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அர்த்தம். அதான் ஃபாலன் நேச்சர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு மூலமா ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை என்ன சொல்லலாம்? ஏபிள் நாட் டு சின். ஏபிள் நாட் டு சின். ஒரு காலத்துல we were not able not to sin, but now we have been given the life so that we are able not to sin. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நம்மால முடியும். அப்படிப்பட்ட ஒரு புதிய நேச்சர் நமக்குள் வந்திருக்கிறது. இதுதான் மனிதனுடைய 3 கட்டங்கள். ஒன்று, மனிதன் was able to sin, was not able not to sin. அடுத்ததாக நம்முடைய நிலைமையை குறித்து சொன்ன ஏபிள் நாட் டு சின், பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய திராணி இப்பொழுது நமக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பார்க்கிறோம்? he was not able to sin at all. இயேசு கிறிஸ்துவினாலே பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அவர் விரும்பலாமா? பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது விரும்புவாரா? விரும்ப முடியாது. he cannot will to sin. காரணம் அவர் holy. he is not an innocent person, but he is the holy. அவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே impeccable ஆயிருக்கிறார். அவர் பாவம் செய்ய முடியாது. அப்ப அநேகர் கேட்கலாம், பாவம் செய்ய முடியாத ஒருவரை பாவம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு முன்மாதிரியாக எப்படி காட்டலாம் என்று கேட்கலாம். நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய முடியாததினாலே பாவம் செய்யவில்லை. சரிதான், பாவம் செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை என்பதுதான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்யாமல் இருந்தார் என்றெல்லாம் எல்லாம் கேள்வி இல்லை. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பாவம் செய்தாரா? பாவம் செய்யவில்லை. ஆகவே அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவரால் பாவம் செய்ய முடியாது, அதனால பாவம் செய்யாமல் இருந்தார். அப்படின்னா நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், அவரை எப்படி முன்மாதிரியா காட்டலாம்? இந்த ஆர்குமெண்ட்டுக்கு போய்தான் வேறொரு சபை பிரிவு உருவாயிற்று. நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்துவின் இம்பக்கபிலிட்டியை நாம் முழுமையாய் நம்ப வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் ஆதாமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேற்றுமை ஒன்று, ஆதாம் இன்னசென்டாக இருந்தால் பாவம் செய்தான். இயேசு கிறிஸ்து இம்பக்கபிளாய் இருக்கிறார், பாவமே செய்ய முடியாதவர். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். இது நாம் புரிந்தோம். பிறப்பில் அவருடைய மனிதாவதாரத்தில் இருக்கக்கூடிய 3வது வேற்றுமை. 4, the living soul. Christ was a quickening spirit. இது நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாம் யார் என்று கேட்டால், ஆதாம் ஜீவனுள்ள ஆத்துமாவானான். அப்ப ஆதாம் எப்படி ஜீவாத்மாவானான் என்று நமக்கு தெரியும். தேவன் மண்ணினாலே அவன் உருவாக்கி அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆனானது இப்பொழுது ஜீவ ஆத்துமாவாய் மாறுவதற்கு காரணம் அந்த நாசியில் ஊதப்பட்ட தெய்வ சுவாசம் அல்லது தேவனுடைய ஆவி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவி அது எப்படிப்பட்ட ஆவி? உயிர்ப்பிக்கிற ஆவி.
ஆதாம் என்ற மண் பொம்மைக்குள்ளாக தேவனுடைய சுவாசம் ஊதும் பொழுது அந்த சுவாசம் அந்த மண் பொம்மையை உயிரற்றதை உயிருள்ளதாக மாற்றினதை நான் பார்க்க. அப்படியானால் ஆதாம் ஆத்துமா என்று சொன்னால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிப்பிக்கிற ஆவி என்று சொன்னால் ஆதாமுக்கு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் படைப்பில் அப்படிப்பட்டவர். படைப்பிலேயே ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவேதான் அங்கு வாசிக்கிறோம், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆவியானார் என்று பின்னால் ஆவியானார் என்ற அர்த்தம் இல்லை, அவர் அவ்விதமாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆனால் விளங்கிற்று என்றுதான் அர்த்தம். ஆனால் அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்படியானால் இதனுடைய இதை எப்படி நாம் கம்பேர் பண்ணலாம்? நான் நிமிதமா இதை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த ஆடம் வாஸ் லிவிங் சோல் என்று சொன்னால் ஆடம் வாஸ் த ரிசீவர் ஆஃப் லைஃப். ஆதாம் ஜீவனை பெற்றவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இஸ் a life giver. he was giving life. ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். இது அந்த பிறப்பில் நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக ஒரு வேற்றுமை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவதாக இந்த வேற்றுமை ரொம்ப சிம்பிள். ஆடம் became a victim to Satan and sin. ஆதாம் விக்டிமாக மாறினான். அவன் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைப்பட்டு அவருக்கு இரையானான். இயேசு கிறிஸ்து Christ became a victor over Satan and sin என்று சொல்லலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் இடையில் இருக்கிற வேற்றுமைகள் இந்த 5 விஷயங்கள் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் இந்த பிறப்பை குறித்துள்ள மேன்மையை குறித்து சொல்வதற்காக, அவதாரத்தை சொல்வதற்காகத்தான் நான் இதை சொல்லிக் கொண்டு வந்தேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இப்பொழுது இந்த வாசித்த வசனத்தின்படியாக அவருடைய வேற்றுமைகள் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒற்றுமைகள் இருந்த போதிலும் இப்பொழுது ஆதாமனுக்கு இழந்த ஆதாமினுடைய ஸ்தானத்திலே தான் வந்திருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் அவர் இரண்டாம் மனுஷனும் கடைசி ஆதாம். இனி ஒரு ஆதாம் இல்லை. அதே போல இரண்டாம் மனுஷன் என்று சொன்னால் மூன்றாம் மனுஷனும் இருக்கலாம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் மனுஷன். அதே போல இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம். நான் அன்றைக்கு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இரண்டாம் மனுஷன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மனிதனாக தோற்றுவிக்கப்பட்டது ஆதாம், அவர் பூரண மனுஷன். அதே போல மனிதனாக உலகத்திற்கு வந்த பூரண புருஷர் இயேசு கிறிஸ்து இவரே. இடையிலே கோடானு கோடிகள் பிறந்து இறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒன்றும் மனுஷர்கள் என்ற அந்த எண்ணத்திலே மனுஷர்களாக எண்ணப்படவில்லை வேதத்தின் அடிப்படையில். காரணம் என்ன? ஆதாமுக்குள் ஆதாமே மனித தன்மையை இழந்தான். He lost his own humanity, the perfect humanity. ஆதாம் இழந்தான். அங்கே முழுமையாய் இழந்து போனான். அதற்கு பின் அவன் சந்ததிகள் எல்லாம் இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆகத்தான் உலகத்திலே பிறந்திருக்கிறது. மனுஷன் என்ற சொல்லுக்கு அந்த இலக்கணத்தின்படியாக அந்த எந்த மனிதனும் அந்த அளவுகோலின்படி மனுஷர்கள் அல்ல. அப்படியானால் உலகத்தில் பிறந்த இரண்டாம் மனுஷன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறித்து வாசிக்கும். அது வாசிப்பதற்கே நம்மை போன்றவர்களுக்கு பரவாயில்லை. ஏனைய மக்கள் வாசித்தால் அது சலித்து போய்விடும். காரணம் என்ன? ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து, இதுதான் இந்த வரலாறு சொல்ல வருகிறது. அந்த வம்ச வரலாற்றிலே ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? இன்னார் இன்னாரை பிறப்பித்தான், அல்லது தமிழில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்ற மொழிபெயர்ப்புகளை பிறப்பிக்கப்பட்டான், மலையாளம் ஜெனிப்பிச்சு என்று சொல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சொல்லும் பொழுது இன்னார் இடத்தினின்று இயேசு பிறந்தார், பெற்றார். அதாவது இப்படி சொல்லியிருக்கலாம், யோசேப்பும் மரியாளும் இயேசுவை பெற்றார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக எழுத்தாளர்கள் அல்லது ஆவியாளர் என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களெல்லாம் பிறப்பிக்கப்பட்டவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஆனா இயேசுவோ பிறந்தவர், அவர் பிறந்து வந்தவர், பிறப்பிக்கப்பட்டவர் அல்ல என்று சொல்வதற்கு. அப்படியான என்ன அர்த்தம்? ஆதாமை போல தேவனால் மனுஷனாக பிறந்து வந்தவர், மனுஷனாக உருவாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே.
அப்ப பூரண மனிதத்தன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு, the perfect humanity. ஏன் இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் ஹியூமனாக வர வேண்டும் என்று கேட்டால், பர்ஃபெக்ட் ஹியூமன் செய்த தவறுகளை இப்பொழுது சரி செய்ய வேண்டுமானால், அதற்கு தீர்வு செய்ய வேண்டுமானால், இன்னொரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் உலகத்தில் தோன்ற வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் எடுத்து உலகத்தில் வர வேண்டியதாயிற்று. அப்போ நாம் அவருடைய இன்கார்னேஷனை குறித்து சிந்தித்தோம். அவருடைய பிறப்பு 2ஆம் அதிகாரம் 5, 9. அப்போ பிறப்பில் அவர் ஒப்புயர்வற்றவராய் இருக்கிறதை நாம் பார்த்தோம். சோ the readers என்ன நினைக்கணும், இவருடைய பிறப்பை சிந்திக்கும் பொழுதே அவர் எல்லா வகையிலும் பிறப்பிலும் அவர் நிகரற்றவர், யுனிக் பர்சன் இன் ஹிஸ் பர்த் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தது போல உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை என்பதை அவர் இப்பொழுது நிரூபித்து விட்டதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், நான் நிறுத்துகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். அதிலே 9ஆம் வசனத்தை நாம் இன்னும் சிந்திப்போம். ஆனால் சொல்ல வருகிறது, அடுத்ததாக மரணத்தை சொல்லுகிறார். மரணத்தை உத்தரித்தார், மரணத்தை ருசி பார்க்கும்படியாக மரணத்தை உத்தரித்தார் என்று நாம் 9 வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய பிறப்பினுடைய அடிப்படை நோக்கம் இறப்பே என்பதை அடுத்த கட்டத்தில் போகும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. The one who is born to die, மரிப்பதற்காக பிறந்தவர். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பாய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவருடைய பிறப்பில நான் பார்ப்போம். உலகத்தில் எந்த ஒரு பிறப்பும் சாவதற்காக பிறப்பதில்லை. ஒரு குழந்தை பிறந்தால் வருஷா வருஷம் நாம் அதற்கு பர்த்டே பிளெஸிங்ஸ் சொல்லி நீ வாழ்ந்திரு என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஒரு மனித குழந்தையும் ஒரு மனிதனும் சாகக்கூடாது என்றுதான் நாம் விரும்புகிறோம். அவிதமாய் மக்கள் வாழணும். ஆனால் பிறப்பிலேயே சாவின் முத்திரையை அணிந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சாவுக்கென்று நெற்றியை எழுத பெற்ற ஒரு குழந்தையாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பாவ மாம்ச சாயலிலே வந்தார் என்பது ரோமர் 8 வாசிக்கிறோம். அவர் பாவ மாம்சத்தின் சாயல். என்ன அர்த்தம்? அவருடைய மாம்சம் பாவ மாம்சம் அல்ல, அவருடைய மாம்சம் பாவ மாம்சத்தின் சாயல். அவருடைய மாம்சம் பாவ மாம்சம், அது பாவ சரீரமாயிருந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வேறொருவருக்காக தன்னை பலியிட முடியாது. பாவ மாம்சத்தை உடையவராய் வரவில்லை, மாறாக மனிதனுடைய பாவ மாம்சத்தினுடைய சாயலை அணிந்து கொண்டுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பரிசுத்தமானது, தூய்மையானது, அது பலியிடுவதற்கு ஏதுவாக பழுதற்றதாய் இருக்கிறது என்பதை நாம் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய மேன்மை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே இன்றைக்கு நான் அதை முடிக்க விரும்புகிறேன். Purpose of incarnation is to suffer a painful death on the cursed cross. அதனாலே அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிறது இந்த மரணத்தினுடைய ஒற்றுமை, இந்த மரணத்தினுடைய மேன்மை, அதனுடைய நிகரற்ற தன்மை என்னவென்று கேட்டால், இந்த மரணமானது மனிதனுக்கு மிகப்பெரிய உயிரை, ஜீவனை கொண்டு வருகிறது. அதுதான் அந்த மரணத்தினுடைய ஆச்சரியம். கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாவது போல இயேசு கிறிஸ்துவனுடைய புனித உடல் செத்ததினாலே அதினின்று 1000 கிளைகள், 1000 பயிர்கள் உலகத்திலே தோன்றுகிறதை பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மேன்மை என்று சொல்லுகிறது, அவர் மரித்ததினாலே மிகப்பெரிய அறுவடை உலகத்திலே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மரணத்தினுடைய மேன்மை குறித்து நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரத்தின் மேன்மையை சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மேன்மையை குறித்து, அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். நாம் இப்பொழுது ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம்.